சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் சந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று திருச்சி கிழக்குல முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ரோட் ஷோ போனாரு. அங்க அது பிரச்சார கூட்டமா அல்லது மக்கள் சந்திப்பா நமக்கு தெரியல. எப்போதும் போல தேர்தலுக்கு முன்பாக எப்போது ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டாரோ அது போலவே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. குறிப்பாக அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இப்போது வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த கூட்டம் இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க 6 மாதம் விமர்சனம் பண்ணாம அமைதியா இருப்போம்னு சொன்னீங்களே, ஆனா 6 நாட்கள் கூட உங்களால சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதற்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் போதை புழக்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. நாங்க அத சீரமைக்கும் பணியில இருக்கிறோம். அதுக்கான டைம் எடுத்துக்குது. அதுக்குள்ள நிறைய பின்னணிகள் நடக்குது. இந்த குற்ற சம்பவங்களுக்கு காரணமே உங்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க விளைவித்த போதைப் பொருட்களுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி முதலமைச்சருடைய உரையை பார்க்கிறீங்க? இது ரோட் ஷோவா இல்ல பிரச்சார கூட்டமான்னு சொல்லி கேட்டீங்க. இது ரெண்டுமே கிடையாது. அபிஷியலா சொல்லப்பட்டது அதிகாரப்பூர்வமாக இது மக்களுக்கு நன்றி சொல்லும் கூட்டம். எப்படி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே பார்க்கணும். வெற்றி பெற்றவர்களும் போய் நன்றி சொல்றாங்க, தோல்வி அடைந்தவர்களும் நன்றி சொல்றாங்க. சில பேர் வால் போஸ்டரா ஓட்டுறாங்க, சில பேர் பேனர் வைக்கிறாங்க, சில பேர் ஜீப்ல பழையபடி எப்படி பிரச்சாரத்துக்கு போனாங்களோ அந்த மாதிரி பண்றாங்க. விஜய் அவர்கள் அவருடைய பழைய ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டை நான் போய் நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஃபார்மேட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே அவரை பார்க்க பெரிய கூட்டம் வரும். அதனால 5000 பேருக்கு QR கோடு முன்னாடி அரசாங்கத்துல என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்றாங்க. அதாவது ஒரு விஷயத்த விஜயோட ரசிகர்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல தான் 5000 பேர்னு சுருக்குனீங்க, அப்பதான் எங்களை உள்ள விடாம தடுத்தீங்க, அப்பதான் போலீஸ் அராஜகம் பண்ணாங்க, தேவைக்கு அன்னை ஆட்சியில ஏன்பா அப்படி போலீஸ் திமுக போலீஸ் மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு கூட இன்னுமே கூட விஜய் ரசிகர்கள் பேசலாம். பட் நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, காவல்துறை அன்னைக்கு என்ன அனுமதி கொடுத்தாங்களோ அதே அனுமதி தான், அன்னைக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்களோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். எங்க அண்ணனுக்கு மட்டும் விதிமுறைகள் போட்டாங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் 22 போட்டாங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் 23 போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அப்பொழுதாவது உங்களை நிறைய பேர் பின்னாடி எல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா எல்லாத்துலயும் பேரிகேடு கட்டி ஒருத்தர் உள்ள வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் அடைச்சிரு உள்ள, யாரும் சரி கிராஸ் கூட பண்ணிடக்கூடாதுங்கிற அளவிற்கு இன்னும் கூடுதலான விதிமுறைகளோட தான் இந்த கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. இது நன்றி அறிவிப்பு கூட்டமாக இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து ஒரு இடத்துல நன்றி வணக்கம் மட்டும் தான் சொல்லி சொன்னாரே தவிர இது நன்றி அறிவிக்கிறதுக்கான கூட்டமாக இல்லை. நீங்க கேட்டதுல இது இன்னும் சொல்ல போனா இது ஒருத்தரோட கம்பேர் பண்ணலாம், திரு மோடி அவரோட கம்பேர் பண்ணலாம். பிரதமர் மோடி இன்னைக்கு வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 3வது டேர்ம் வந்துட்டாரு. அவரு நெஹ்ருவோட எல்லாம் தாண்டி ஆட்சி காலத்துக்கு எல்லாம் போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கும் அவர் குறை சொல்லி பேசும் பொழுது அவர் ஜவஹர்லால் நேருல ஆரம்பிப்பார், அதற்கு பிறகு இந்திரா காந்திக்கு போவார், ராஜீவ் காந்திக்கு போவார், அப்புறம் தேவைப்பட ராகுல் காந்தி தொட்டுக்குவார். இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனாலும் அதெல்லாம் நேரு தாங்க காரணம். எனக்கு என்னமோ விஜய் அவர்கள் இன்று பேசிய தொனி என்பது அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவர் ஆளுகட்சியா இருக்காரா, எதிர்கட்சியா இருக்காரா, மூன்றாம் கட்சியா போறாராங்கிறதெல்லாம் தாண்டி அடுத்த 15 வருஷத்துக்கு திமுக தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நான் ஆட்சியை இழந்தாலும் அதற்கு அவங்க தான் காரணம், நான் 3ஆம் இடம் தள்ளப்பட்டாலும் அதுதான் காரணம், நான் ஜெயிச்சாலும் அதுதான் காரணம். தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பு அரசியலை தான் விஜய் செய்ய போகிறார். மிக குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பிரதானமாக தலைவருக்கு ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி ஸ்டாலின் அடுத்து எலிவேட் ஆகும்போது உதயநிதி ஸ்டாலினையும் குறை சொல்லிதான் பேச போகின்றார். அப்படிங்கிற தேவைப்பட போக போக அவர் மாதிரி ஜவஹர்லால் நேரு மாதிரி கலைஞர் கூட சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கலைஞர் தாங்க இதுக்கு முக்கியமான காரணம், அவர் தாங்க இது எல்லாத்துக்கும் பண்ணிட்டாரு இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க, நீங்க நடந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு பதிலாக சொல்கின்றார். நீங்க கவர்னன்ஸுக்கு வந்துட்டீங்க, நீங்க கவர்னன்ஸ் வந்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் எது தெரியுமா? நான் பார்த்தது, நான் 2 காட்சியை பேரலா பாக்குறேன். நான் ஏன்னா டிவியில பார்க்கல, நான் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் மாறி மாறி பார்க்கிறேன். 2 காட்சி எனக்கு தோணுது. ஒரு பக்கம் கடலூர், நெல்லை, விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த பக்கம் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இந்த விவசாயிகள் ரோட்ல நின்று போராடிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு எந்த ஊருன்னு தெரியல, காவல்துறை அவங்களை அடக்கி ஒடுக்கி அவங்களை அடிச்சு கொண்டு போய் ஓரமா தள்ளி விடுறாங்க. அதை பார்க்கிறோம். வழக்கம் போல பஸ்ல ஏத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கிறோம். எதற்காக? விஜய் கொடுத்த வாக்குறுதியை விஜய் சரியாக நிறைவேற்றாமல் அவர்களை தவிக்க விட்ட காரணம். பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு நிலம் வச்சிருக்கீங்களா, முழு தள்ளுபடி. பதிலும் கொடுக்கிறாரு, அதுக்கெல்லாம் இன்னைக்கு பதிலும் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, விவசாயிகளை கைவிட்டுற மாட்டேன், மதச்சார்பற்ற அரசாகத்தான் இது இருக்கும், சமநீதி சமூக நீதி சார்ந்துதான் இந்த அரசு இருக்கும், தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம், ஏன்னா இந்த நிகழ்ச்சியை தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் தொடங்குது அப்படின்னு பல விஷயங்களை எந்தெந்த விமர்சனங்களா முன்வைக்கப்பட்டுச்சோ அதற்கான பதிலாகவும் தான் இந்த சந்திப்பு இருந்தது. அதாவது நான் நீங்க சொல்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கா வருவோம். நீங்க காவல்துறை, போதை, சட்டம் ஒழுங்கு அதுக்கு தனியா வருவோம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தனியா வருவோம். இதுல நீங்க
விஜய் அவர்களை தவிர யாரையாவது குறை சொல்ல முடியுமா? யாராவது திமுக தான் என் காதுக்குள்ள வந்து சார் 5 ஏக்கர் வச்சதா அதெல்லாம் தள்ளுபடி பண்ணாதீங்க, 50,000 தள்ளுபடி பண்ணா போதும், அது கூட வச்சதா 20,000 தள்ளுபடி பண்ணா போதும், விட்ட 40,000 தள்ளுபடி பண்ணா போதும், யாராவது ஸ்டாலின் சார் வந்து காதுக்குள்ள தம்பி விஜய் இப்படி நீங்க பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் யாராவது சொன்னாங்களா? எனக்கு புரியல. சரி, நான் இன்னொன்னு இப்படியே சொல்றேன். இந்த வாக்குறுதியை அண்ணா நீ உடனடியே நிறைவேற்றி ஆகணும்னு யாராவது உங்கள்ட்ட சொன்னாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு அவகாசம் வேணும்னு நீங்க பதவியேற்பு போது கேட்டீங்கல்ல, மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, மக்கள் யாராவது ஏங்க 2,500 ரூபாய் கொடுக்கல யாரா கேட்கிறாங்களா? இல்ல. ஏங்க இல்ல அவர் சொன்னாரு, பதவியேற்ற அடுத்த நிமிடம் எல்லா பேருந்துகளிலும் இலவசமாக பெண்கள் செல்லலாம். அதை யாராவது இன்னைக்கு கேட்கிறாங்களா? கேட்கல. இந்த மாதிரி அவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குறுதிகள் குறித்தும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொடுத்த ப்ராமிஸ் 6 சிலிண்டர் என்ன கொடுக்கல, ஏன்னா என் பொண்ணுக்கு பிறந்துருச்சுன்னா, ஏன்னா மோதிரம் போடல, ஏன்னா எனக்கு இன்னும் சீர் அனுப்பாம இருக்க யாராவது கேட்டாங்களா? இல்ல. நான் சொல்றேன், இதுக்கு நீங்க அவகாசம் கேட்க. ஆனா அதே மாதிரி பயிர்க்கடனுக்கு யாராவது வந்து விவசாயிகள் சங்கத்தில் யாராவது தலைமைச் செயலகத்துக்கு வந்து இல்ல விஜய் வீட்டு வாசல்ல நின்னு ஐயா என்னையா பயிர்க்கடன் எப்பயா தள்ளுபடி பண்ண போறேன்னு யாராவது கேட்டாங்களா? நீங்களாக வெட்டி கொண்ட குழி அது. எதுக்காக அவங்க யாருக்கு கேட்டாங்க? இப்போ நீங்க சொல்றீங்களா நிதிநிலை சரியில்லை, வெள்ளை அறிக்கை தயாராயிட்டு இருக்கு, மரியவள் சொல்லிட்டாங்க வெள்ளை அறிக்கை தயாராயிட்டு இருக்கு, தயாராயிட்டு மெல்ல பண்ணுங்க. யாருங்க உங்களை அவசரமா போய் கேட்டாங்க? அப்ப நீங்க ஒரு அவசரமாக ஏதோ ஒரு காரணம் சொல்லி இதை செய்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்றீங்க. அப்ப என்னாகும்? அதற்கான பேக் ஃபயர் நடந்துட்டு இருக்கு. இப்ப முழுக்க இதுல வேற யாரையுமே நீங்க குறை சொல்ல முடியாது. இந்த பயிர்க்கடன் சம்பந்தமான விஷயங்களில் இன்று விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடுறாங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மமாக இருந்தால் நான் வந்து விவசாயியாக பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி சொன்னார். அந்த விஜய் என்ன பண்றாரு? இன்னைக்கு விவசாயிகள் நடு ரோட்ல தள்ளி விட்டார் அப்படிங்கறத இன்னைக்கு குற்றச்சாட்டு. இதை எதிர்கட்சிகள் கூட சொல்லல. நான் பாக்குற வரைக்கும் எதிர்கட்சிகள் கூட யாரும் கூர்மைப்படுத்தல, அரசியல் விமர்சகர்கள் யாரும் சொல்லல. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. இதற்கும் நீங்க வந்து அதான் சொல்றேன், அதை திமுக தலை எழுதுனீங்க, எப்படி எழுதுவீங்க நீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. தமிழ்தாய் வாழ்த்து அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேங்க, இது கட்சி கூட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்ல. தமிழ்தாய் வாழ்த்து பாட விட வேண்டாம். யார் அவளை கேட்டா? இது இவ்வளவு பெரிய கூட்டத்துல பாவம் வெயில வந்து எல்லாம் தண்ணீர் வடிஞ்சு நின்றுட்டு இருக்கும் போது ஐயா தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் கேட்கல. உங்களுடைய அரசாங்க நிகழ்ச்சிகளில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? நான் இன்னொன்னு சொல்றேன், பிரதமர் மோடி போய் சந்திச்சாரு, அதில் தமிழ்தாய் வாழ்த்து குறித்து பேசியதாக தகவல் கசிந்தது. அது வெளியே வந்து முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏங்க நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தானே அப்ப என்ன தெரியும்? நாங்க எவ்வளவு கேட்டு பாக்குறோம், எங்களோட உரிமைகளை மீறி மோடி அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று சொல்கின்றார். ஆளுநரை பாருங்க அப்படிதான் சொல்லி சொல்றாரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். அப்பதான் மக்கள்கிட்ட போய் பேச முடியும். அதை சொல்லாம நான் போய் அங்க என்ன பேசினேன், அவர் பத்திரிகையாளர் கேட்பார், சார் லெகசியை உடைக்காதீங்க சார், தயவு செய்து பேசுங்க சார் சொன்னால் அதற்கும் நான் அதுக்கும் நான் கேட்க மாட்டேன். மற்ற விஷயங்கள் விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு நடக்கிறத நான் என்னைக்காவது ட்விட்டர்ல எழுதுறேன், நான் இப்படி திருச்சியில பேசுற மாதிரி எங்கேயாவது பேசுறேன். ஆனா டெல்லியில் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டு பிரதிநிதியாக நீங்கள் போயிருக்கும் போது இந்த 4 கோரிக்கை வச்சேன்ப்பா, அவர் பாக்குறேன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படி நீங்க சொல்லணும்ல. அது சொல்லல இல்ல. அப்ப தமிழ்தாய் வாழ்த்து குறித்து நீங்க இங்க நல்ல கதைவசரம் எல்லாம் பேசலாம். மோடி அவர்கள் என்ன சொன்னார்? கன்சிடர் பண்றேன்னாரா? இல்ல நான் ஆளுநர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல நான் ஒட்டுமொத்தமா சட்டத்திட்டத்தை மாத்த போறேன்னு சொல்லி சொன்னாரா? என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல. இங்க வந்து ஆவேசமா பேசுறது எந்த பிரயோஜனமும் இல்ல. 3வது சட்டம் ஒழுங்கு வந்துருவோம். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து ஏன் நீங்க அவசரமா பேசுறீங்க? நாங்க பதவியேற்று 3 வாரம் தான் ஒத்துக்கிறேன், 3 வாரம் தான் ஆயிடுச்சு. ஆனா இதை விதைத்தது யார்? ஒண்ணுல இந்த 3 வாரத்திற்குள் நடுவுல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், திருச்சி தான் நினைக்கிறேன், ஒரு குழந்தை கடத்தப்பட்டது. ஆட்டோல வந்து குழந்தை கொடுக்கும்போது கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு 5 மணி நேரத்துல போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இதே மாதிரியான சம்பவம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. விஜய் அவர்கள் ட்வீட் போட்டார். அந்த இடத்துல வேற ஒரு பர்சனல் இஷ்யூ வரதை மாட்டிட்டு இருந்தார். திசை திருப்பறக்கார் ட்வீட் போட்டார். ட்வீட் போட்டு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அளவுக்கு ட்வீட் போட்டார். இந்த குழந்தை காணப்படும். நான் சொன்னீங்க, ஏதோ ஒரு ஊர்ல குழந்தை 4 மணி நேரத்துல காவல்துறை அன்னைக்கு பிடிச்சாங்க. 4 மணி நேரத்துல குழந்தைக்கு மீட்டுட்டாங்க. நம்ம கூட பேசணும். அப்ப அதுக்கு ஏதாவது நன்றி சொல்லி நீங்க போடப்படல ட்வீட் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ விஜய் ஒரு குழந்தை காணப்பட்டது உடனடியாக பதவி விலகல் யாரை கேட்டாங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் போகவே இல்லை. அந்த அளவுக்கு தீவிரமாக அரசியல் எடுக்கல. கொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது. இன்னும் சொல்ல போனா உதயநிதி பேசும் பொழுதே அவர் எப்ப சொல்றாரு? 19 கொலைகள் 20 கொலைகள் நடந்த பிறகு அவர் வாய் திறந்து பேசுறாரு. பேசிய பல கட்சியும் சார் 20 கொலை ஆயிடுச்சு சார், 6 ரெட்டை கொலை நடக்குது சார், 6 பாலியல் குற்றம் நடந்துச்சு சார். எங்க ஊர், நான் புதுக்கோட்டையில இருக்கேன், பதவியேற்ற பிறகு உங்களுக்கு தெரியும், வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். ஒரு இளைஞர் பட்டப்பகல வெட்டி கொண்டாடுங்க, இன்னொருத்தர் வெட்டி கொண்டாடுங்க. 3 சம்பவம் இங்க புதுக்கோட்டையில மட்டும் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? ஏப்பா 6 மாசத்தா பாது சக்கரை சாகலாம் சாகுப்பா, யாரால சாகணுமோ லைன் கட்டி செத்துருங்க, யாராவது வெட்டுப்பட்டு சாகணுமோ செத்துருங்க. பெட்ரோல் கொண்டு அடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து காதல் ஏற்க மாட்டேன்னு சொல்லி பெட்ரோல் கொண்டு அடிக்கிறான். ஒருத்தர் வந்து பட்டப்பகல்ல வெட்டி கொள்றான். 6 பேர் வந்து ஒரு கல்யாணத்துல வெட்டி. இது ஏன் நடக்குது அப்படின்னா போதைப் பொருள் தான் காரணம். அது போதைப் பொருளுக்கான மூலதனம் எங்க உருவாகுது அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல அவங்க பரவலா விட்டுட்டாங்க. அதனுடைய தாக்கம் தான் இப்போ வந்து அனுபவிக்கிறாங்க. நான் அதான் சொல்றேன். நான் எதுக்காக வந்து அந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தை நான் மேற்கோள் காட்டி பேசினேன்னா, இதை விதைத்தது விஜய்.
ஒரு குழந்தை காணாமல் போனா கூட ஸ்டாலின் பதவி விலகணும் நீங்க தானே சார் கேட்டீங்க. அப்ப இன்னைக்கு யாரோ ஒரு காதலி எனக்கு சம்மதிக்கலன்னு ஒருத்தர் பெட்ரோல் கொண்டு பேசினா உங்களை தான் சார் கேட்பாங்க. ஏன்னா நீங்க தான் சார் விதைச்சீங்க இத. தனி மனித குற்றங்களுக்கெல்லாம் காரணம் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசாங்கம் நீங்க விதைச்சீங்க. அந்த விதைச்சதுக்கு நீங்க அறுவடை பண்றீங்க. நீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு பாலியல் குற்றத்திற்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் காரணம் அல்ல. என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை வந்து உடல் உபாதை கிளைக்கு போற இடத்துல ஒருத்தன் தூக்கிட்டு போய் ஒரு புதருக்குள்ள வச்சு அந்த பொண்ணு கொடுமைப்படுத்துறான், கொலை பண்றான். ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்துறான், கொலை பண்றான். இப்படி இப்படி நராசுரங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இதுக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சியையும் ஒரு அரசாங்கத்தையும் நீங்க எப்படி எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறோம், எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தைக்கு நீதி பெற்று தர்றோம், எவ்வளவு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம், என்கவுண்டர் எல்லாம் பண்ணாம. இதுதான் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய வேண்டிய. ஆனா விஜய் என்ன சொன்னார்? விளாத்திக்குளத்துல ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருந்து போச்சுன்னு பொய் சொன்னார். ஸ்கூல்ல இருந்து போகல. ஸ்கூல்ல வந்து நீங்க கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, உங்க வீட்டுல ஏமா கழிவறை இல்ல, ஏமா ஸ்வச்ச பாரத் திட்டத்துல யாராவது வந்து கொள்ளடிச்சிட்டாங்களாமா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது ஓகே. அப்படி திசை திருப்பினார். அப்ப அதே விஜய் அவர்கள்ட்ட, சார் இன்னைக்கு ஒரு குழந்தை காண போச்சு சார், இன்னைக்கு ஒரு 2 பாலியல் கொடுமை நடந்திருக்கு சார், ஆனா ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், செத்துட்டு போறாங்க சார், நமக்கு டைம் 6 மாசம் இருக்கு, யாராவது சொல்லுவாங்களா? சரிங்க ஓகேங்க, நீங்க 2வது கையெழுத்து சிங்கப்பன் அதிரடி பண்ணி கையெழுத்து போட்டீங்கல்ல, நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க. கத்தானுச்சு, அதுக்கு ஏதாவது சரியான காரணம் சொல்லிருக்கீங்களா? இதுவரைக்கும் சரியான காரணம் சொல்லிருக்கீங்களா? ஊடகங்கள்ல நீங்க எதுவுமே பேசாத காரணத்தினால் நாங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், போடுற காட்சிகளை புரிஞ்சுக்கிறோம். ஜெகதீஷோட அவரோட மேலாளர் ஜெகதீஷோட திரவ பிரவேசம் அன்னைக்கு நடக்குது, அதற்கு விஜய் போகணுங்கிறது பிரையாரிட்டி கொடுக்குறாரு, சிங்கப்பன் அதிரடிப்படை ஓரமா தள்ளுறாரு அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, விளக்க முடியாது. நீங்க உங்க தரப்புல இருந்து அபிஷியலா டிஎன்டிஏ பேர்ல இந்த காரணத்திற்காக இந்த தேதியில் நாங்கள் தூக்குகிறோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. அதை நீங்க சொல்லல. ஏன் சொல்லல? சிங்கப்பன் அதிரடிப்படை உருவாச்சு. இன்னைக்கு நான் வந்து பயங்கரமான துணிச்சல் மிக்க அதிகாரிகள் நாங்கள் நியமிப்போம். நான் சொல்றேங்க, மறுபடியும் நீங்க சிங்கப்பன் அதிரடிப்படை நியமிச்சீங்கன்னாலும் இந்த குற்றங்கள்லாம் ஓவர் நைட்ல குறைஞ்சிருமா? இல்ல குறையாது. நம்ம சமூகம் வந்து ரொம்ப மோசமா சீரழிஞ்சுட்டு இருக்கு. அதற்கு என்ன நீங்க சொல்ல, போதையோ போதை இல்லையோ, பாலியல் கொடூரங்கள் நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டே இருக்கான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு போலீசிங்ல என்ன ரிஃபார்ம் பண்ணணும்? அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா சிங்கப்பன் அதிரடிப்படை இது என்ன, அம்மா பேட்ரோல், பிங்க் பேட்ரோல், இது மாதிரி தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, குற்றங்கள் குறைந்தபாடு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இதை ஃபுல்லா விதைச்சிட்டீங்க. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு நான் சொல்றேன், 6 மாசம் கழிச்சு அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது இது மாதிரி பாலியல் குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அவர் தலையில தான் எழுதுவாரு. ரொம்ப புரிவடி போயிருச்சுங்க, 5 வருஷமா திமுக போய் ஒவ்வொருத்தர் வீடு வீடா போய் கஞ்சா சப்ளை பண்ணாங்கன்னு கூட சொல்லுவார் இவர். அதெல்லாம் நாங்க எப்படிங்க தடுக்கிறதுன்னு கேட்பாரு இவர். அது இல்லங்க, நீங்க செஞ்சீங்க, நீங்க செஞ்சதுனால இந்த கேள்விகளும் கேட்கப்படுகிறது. அதுதான் இதே பாருங்க, நீங்க பாருங்க சொன்னீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கேட்ட ஏதாவது விஷயங்களுக்காக யாராவது சொல்றாங்க, இப்ப திமுக உண்மையில அரசியல் பண்றாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களே ஏன் இன்னும் 2500 ரூபாய் நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஸ்டாலின் கேட்டாரா? இல்ல, இருக்கின்ற திட்டங்களை செயல்படுத்துங்க, அதுல 1000 ரூபாய் வர்றதை இன்ஷூர் பண்ணுங்க. நீங்க 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் 6 மாசம் அமைதியா இருங்கன்றாரு. அந்த விஷயங்களுக்கு 6 மாசம் நான் சொல்றேன் வளஜி, நான் வந்து உண்மையிலே எதிர்கட்சிகள் அமைதியா தான் இருக்காங்க. 6 மாசம் இல்ல, அவங்க அமைதியா தான் இருக்காங்க. ரொம்ப கையை மீறி போகும் பொழுது நான் பேசாம இருந்தா எப்படி? நீங்க ஆளுங்கட்சியாக இருந்து உங்களுக்கு வேணா அன்னைக்கு ஸ்கிரிப்ட் இல்ல, ஸ்கிரிப்ட்ல 2 விஷயம், குதிரை பேரம் சார், குதிரை பேரம்னு சொல்லும், குதிரை வேகம்னு எழுதிக்கங்க சார். சிறுபான்மை அரசு யாருமே சொல்லலைன்னா கூட சிறுபான்மை அரசு நீங்களா பேசிக்கங்க, நீங்க ஸ்கிரிப்டா எடுத்துட்டு வரலாம். ஆனா எதிர்கட்சி தலைவராக கொடுத்திருக்க உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் தயாரா தான் வருவாரு. அவரும் சார் ஏன் பண்ண முதலமைச்சரே பேசாம இருக்காரு, நீ ஏன்பா பேசுறேன்னு கேட்பீங்களா? அப்ப அவரோட அப்ப என்ன எதுக்கு எதிர்த்து தலைவர் உட்கார்ச்சான்னு அவர் கேட்பாருல்ல. அப்ப சட்டமன்றத்துல பேசிதான் அவர். இப்ப நாளைக்கு வந்து ஆளுநர் உரையோட நாளைக்கு பட்ஜெட் கூட்டம் நடக்குதுன்னா, இல்ல எதிர்கட்சிகள் நீங்க பேசாம இருக்கிறதால முதல் பட்ஜெட் கூட்டத்தோட எங்களுக்கு பட்ஜெட்டே சரியா போட தெரியாது, நாங்க இப்பதானே வந்திருக்கோம், நீங்க என்ன சும்மா கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ள போன பிறகு நீங்க எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்களோ அதானே கத்துக்கீங்க. ஒண்ணுல நீங்களே ஆய்வு கட்சியா தானே இருக்குது. இப்போ எல்லா இடத்துலயும் ஆய்வு பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஆய்வு பண்ணி கத்துக்கங்க. அப்போ கத்துக்கிட்டதை சொல்லுங்க தானே சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த 6 மாசத்துக்குள்ள தேர்தல் அறிக்கைகள் நீங்கள் சொன்னதை ஏன் நீங்கள் செயல்படுத்தவில்லை யாராவது கேட்டாங்கன்னா நானே சொல்றேன், என்னங்க நீங்க அவர்கள் டைம் கொடுங்க, நீங்க தயவு செய்து அவர்கள் நிதி நிலை என்னன்னு பார்க்கட்டும், அப்புறம் கேளுங்கன்னு சொல்லலாம். அதுக்காக சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா பண்ணாலும் கண்ணை மூடிட்டு நாங்க இருப்போம்ப்பா, சரி ஓகே நாங்க கண்ணை மூடிட்டு இருக்கோம், நீங்க என்ன சார் பண்றீங்க? அதிமுகல இருந்து ஆளை தூக்குவது எப்படி, அதிமுக கட்சியை கரைப்பது எப்படி? அதை ஒரு ஜன பேசுறாருல, 90% அதிமுக இங்க கொண்டு வரணும். ஆனா புஷியானந்தன் நீங்க சனிக்கிழமை பேசாம ஆபீஸ் திறந்து வைங்க, ஆள் வந்து சேர்ந்துருவாங்கிறாரு. அப்ப நீங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க அரசியல் பண்றீங்க, நீங்க அப்பட்டமா ஒரு கட்சியை அழிக்கிற அரசியல் பண்றீங்க. எம்ஜிஆர் லெகசி, ஜெயலலிதா லெகசின்னு, லெகசினா என்ன? அடுத்த கட்சியில வந்து திருடுறது பேர் லெகசியா? அந்த லெகசியை திருடிட்டு அதை கூச்சமே படாம அது எங்க லெகசின்னு ஒரு சொல்லிக்கிறீங்க நீங்க. அந்த வேலையை நீங்க பண்ணலாம். குதிரை பேரம் இல்ல, குதிரை பேரம் இல்லன்னு இப்போ பார்த்தது திமுகவும் அதிமுகவும் தான். அதனால அப்படின்றதுனாலதானே இந்த விஷயத்த நடக்குதுன்னு ஒரு தன்னை நியாயப்படுத்திக்க விரும்புறாரு. அதிமுக திமுக சேர விரும்புறாங்க, நம்ம ஆட்சி அமைக்க விரும்பல, ஆட்சி அமைக்க கூடாம சதி பண்ணாங்க அப்படின்றாருல. சரி, இல்ல அது சரிதான்.
நீங்க எதுக்காக போய் வேலுமணி தரப்புலையும் விஜயபாஸ்கர்ட்டையும் ஏன் காமராஜுக்கும் நீங்க போய் சால்வ் போட்டீங்க? முதலமைச்சர் ஸ்டாலினை பாத்தீங்க, எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. சரி, ஏதோ உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் கூட வச்சுக்குவோம். நீங்க அடுத்த நாள் போய் எதற்காக வேலுமணியை பார்த்தீங்க? எதற்காக போய் விஜயபாஸ்கர் பாத்தீங்க? எதுக்காக போய் சால்வ் போட்டீங்க? அது ஒரு கேள்வி. முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பேசினார், முதல் நாள் சட்டமன்றத்தில். இரண்டாவது நாள் வந்து வேலுமணியும் எப்படி பேசுறாரு? அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? சபாநாயகர்கிட்ட கேட்கறாங்க, என்ன சார் வேலுமணி எதுக்கு பேசுறாருன்னு கேட்கறாங்க. எடப்பாடி தரப்பு பேசாமல் இருந்தாரு. அவருக்கு யார்? அப்ப ஏன்னா முதலமைச்சர் விஜய் போய் சால்வ் போட்டுட்டு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு நாங்க அங்கீகாரம் கொடுத்துட்டோம். அவங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப என்ன ப்ராமிஸ் உடஞ்சதுக்குனால அவங்க வெளியே போறாங்க? என்ன ப்ராமிஸ் பண்ணி மறுபடியும் நீங்க என்ன சொல்றீங்க? ரிசைன்மெண்ட் வாங்க அப்படின்னு நீங்க சொல்லாம அவங்களா சுயமா ரிசைன்மெண்ட் வர்றாங்களா? இசக்கி சுப்பையாவோ, மரகதம் குமரவேலோ, இல்ல வந்து பெருந்துறை எம்எல்ஏவோ, இல்ல மற்ற ஒரு 4 பேர்ல யாராவது விஜய் சொல்லாமல், ஆதவர்ஜுனம் சொல்லாமல், புஷியானந்த் சொல்லாமல் இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்களா? சாரை சாரையா கிளம்பி வர்றாங்களா? இல்ல. இது அப்பட்டமா அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வாங்க, தேர்தல் வரும், விசில் நெல்லுங்க, ஜெயிச்சிருங்க, உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ நாங்க செஞ்சு கொடுத்துறோம். நீங்க நான் இதுல வந்து ஊழலை ஒழிச்சிருவேன், லஞ்சத்தை ஒழிச்சிருவேன். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணிட்டு வர்றாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அதிமுக மற்றும் பல நீர்த்து போன கட்சி, தீர்ந்து போன கட்சி, அது கொள்ளடிச்ச கட்சி, ஊழல் பண்ண கட்சி. அந்த கட்சியில இருந்து சரி முன்னாடியாவது கணக்கு சார் செங்கோட்டையன் முன்னாடியே வந்துட்டாரு, கூப்பாக்கர் சார் முன்னாடியே வந்துட்டாருன்னு சொல்லுவீங்க. இப்ப விஜயபாஸ்கர் வந்துட்டாருன்னா அதை எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? வேலுமணி அவர்கள் ஒருவேளை அவரும் வந்தாருன்னா அவரையும் நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்ப ஊழலோ லஞ்சமோ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நீங்க அது கூட நான் சொல்றேன், இன்னைக்கு தீராட்டி என்னைக்காவது ஒரு சொல்லல. மற்றும் பலர் திமுகவும் மற்றும் பலர் தான் அவர் சொல்றாரு. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் பார்க்கின்ற ஒரு அதிமுக வாக்காளர், நான் மிக குறிப்பாக எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்க போதும், திருச்சி கிழக்கு கூட விட்டுருங்க, மற்ற 4 தொகுதிகளை இதை பார்க்கின்ற அதிமுக வாக்காளனுக்கு ஒரு பெரிய ஒரு கோபம் வரணும், ஒரு பெரிய கோபம் வரணும். நம்மளை எப்படி இவர் டீல் பண்றாரு, இந்த நபர்கள் வந்து எவ்வளவு துரோகம் பண்றாங்க. இது வந்து பாஜக மாதிரி, கர்நாடகா மாடல் மாதிரி, லோட்டஸ் மாடல் மாதிரி இல்ல, தமிழ்நாடு வேற ஒரு மாடல் அப்படிங்கிறத இவங்க இடைத்தேர்தலை காண்பிக்கணும். காண்பாங்களான்னு தெரியல, அது திரும்ப ஸ்பிளிட் ஆகி ஓட் ஸ்பிளிட் ஆகி மறுபடியும் இவங்களே வந்துருவாங்களான்னு தெரியல. பட் ஆனா அந்த வாக்காளனுக்கு உண்மையிலே கோபம் வரணும். விஜயாரில் என்ன நினைக்கிறாரு? 20 துருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுல இருக்கணும், அதற்கு ஒரு துருவம் நம்ம, இன்னொரு துருவம் வந்து திமுக அப்படிங்கிறத போகணும். அதிமுக காலி பண்ணி அழிச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஒரு கட்சியை அழிக்கணும்னு அவர் நினைக்கிறது எவ்வளவு பெரிய மோசம். அதாவது அந்த கட்சி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதோட தலைமையே இல்ல, அது ரொம்ப இது அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா வேற. இன்னைக்கும் அதிமுகவிற்கு, அதிமுக கூட்டணிக்கு 1,35,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. 47 சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்திருக்காங்க. 3வது பெரிய கட்சி சட்டமன்றத்துல இருக்கு. அவங்க சொல்றது மெம்பர்ஷிப்பா எங்களுக்கு 1,50 கோடி 2 கோடின்னு சொல்லி சொல்றாங்க. 1,50 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 1,35,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அந்த ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட கட்சியை நீங்க வந்து நான் அழிச்சிருவேன், 2 வருஷம் கூட ஆகாத ஒருத்தர் வந்து நான் அழிச்சு காலி பண்றேன் பாருன்னு ஒரு கங்கணப்பட்டு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஜனநாயகம் குறித்து நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சரி, இது ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு இப்போ ஒருவேளை இடைத்தேர்தல தாவேக்க தோக்குது. இப்ப நான் சொல்றேன், இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க நீங்களே சொல்லி, திமுக அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து சார் நம்ம பரவாயில்ல, மக்கள் வந்து இனிமே தாவேக்க கை விட்டாங்க, நம்ம பேசாம கூட்டணி வச்சு ஆள் பத்தாது, ஒரு 10 பேர் தாவேக்களும் தூக்கலாமா? தூக்குனீங்கன்னா ஓகேன்னு சொல்லிருவீங்களா? நீங்க தாவேக்களும் தூக்குறாங்க, திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க, தாவேக்கள் 10 பேர். ஏன்னா அவங்களுக்கு இப்ப என்னன்னா அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவன் எல்லாம் பாரு அமைச்சர் ஆயிட்டான், நம்ம கை காமிச்சு நம்ம காசு வாங்கி அமைச்சவன், நம்ம 40 லட்சம் வாங்கிட்டு அவன் அமிச்சா, அவன் ஃபர்ஸ்ட் உடனே அமைச்சர் ஆயிட்டான், நம்மள 2வது தான் அமைச்சர் ஆகிறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் இப்படி யோசிக்கிறாரு. இன்னும் பல அமைச்சர்கள் வந்து பல எம்எல்ஏக்கள் நம்ம எப்படி அமைச்சர் ஆகும், நம்ம எப்படி அமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு புஷியானந்த் அவரோட காலில் போய் விழுந்தா ஒரு நாளைக்கு என்ன வச்சிருக்காங்க, ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒரு நாளைக்கு 3 தடவை போய் காலில் விழுகணும். நோட் பண்ணிக்கார் புஷியானந்தா, பாலமுருகன் 3 விழுந்துட்டான், தாமு 2 தடவை தான் விழுந்திருக்கான், ரைட், ஓகே அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவார் அவர். அப்ப யார் அமைச்சர் ஆக்குறது, யார் அதிக தூரமா காலில் விழுகிறது ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அதை திமுக அதிமுக இப்படி சொல்றேன். இப்ப எப்படி நீங்க ஒரு சோஃபா கொடுத்தோ இல்ல ஏதோ இது கொடுத்தோ நீங்க ஆசை காமிச்சிங்களோ, அதே மாதிரி திமுக அதிமுக உங்களுக்கு ஆசை காமிக்கிறாங்க. 10 பேர் வாங்கப்பா, உங்களுக்கு 4 பேருக்கு அமைச்சர் கொடுக்குறோம், தூக்கிட்டு வா, மத்தெல்லாம் வாரியம் போடுறோம், மத்தெல்லாம் காசு கொடுக்குறோம், ஒத்துக்குவீங்களா? நீங்க ஜனநாயகத்துக்கு விரோதம் நம்மள பேசுவோம், பேச மாட்டோமா? கதறிட மாட்டோம் எல்லாரும். இப்ப என்ன சொல்றாருன்னா, விஜய் இந்த ஸ்பீச்லயே அவர் வந்து எல்லாருக்கும் பதில் கொடுக்குறாரு. அதாவது குறிப்பா இந்த மக்கள்லாம் வந்து அறிவில்லாம இல்ல தற்குறித்தனமா வந்து ஓட்டு போட்டாங்களா? இந்த மக்கள் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டாங்க. இந்த மக்கள் தான் அதிமுகவுக்கும் திமுகவும் கடந்த 50 ஆண்டுகளாக ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு தற்குறின்னு சொல்லுவீங்களா? இந்த மக்கள் தான் வந்து உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ ஓட்டு போட்ட மக்கள் இப்போ ஓட்டு போடாம இருந்தா தற்குறி இல்ல வந்து கெட்டவங்க, ஓட்டு போட்ட நல்ல மக்களா அப்படின்னு கேள்வி, லாஜிக்கலா கேள்வி எழுப்புறாருல, அது நியாயமா தானே இருக்கு? உண்மையில அதை ஒத்துக்கிறது நியாயம் தான். இப்ப நானே கூட நம்ம ஷோலே சொல்லிருக்கேன், பல நேரங்கள் தற்கொலை நீங்க அதை கேள்வி கேட்டிருக்கீங்க, எப்படி இது சொல்லலாம் சொல்லிருக்கீங்க. நான் இப்ப அதுல இருந்து விலகிட்டேன், நான் யாரையும் இப்படி சொல்றது ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணுங்கிற இடத்துல தான் இருக்கேன். நான் இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த ஜென்சி கூட்டம்னு ஒண்ணு திமுக நடத்தினாங்க, எனக்கு அதுலயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. நீங்க தயவு செய்து ஜென்சி மட்டும் தான் ஓட்டு போட்டாங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து திமுக அதிமுக தயவு செய்து வெளியே வாங்க.
ஏங்க 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு வயசானவங்க போட்டிருக்காங்க விசிலுக்கு. ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியதானே? ஓல்டு கிளப்னு ஒன்று கூப்பிட்டு போட்டு திமுக அறிவாலயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியதானே? வயதானவர்கள் எப்படி வாக்களித்தார்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல வச்சு கூட்டம் நடத்த வேண்டியதானே? தயவு செய்து அந்த கான்செப்ட் வந்து முதல்ல ஜென்சி மட்டும் வாக்களிச்சு தான் விஜய் 35% வாங்க மாட்டார். ரொம்ப சிம்பிளான லாஜிக்ங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக். 35% விஜய் எப்படி வந்தாரு? ஜென்சி மட்டும் வாக்களிச்சு வந்துட்டாங்களா? அந்த புரிதலே இல்லாம நீங்க ஆய்வு கூட்டம் அவங்க நடத்துறாங்க, நீங்க திமுக வந்து பல பேரை அனுப்பிச்சு நீங்க போய் கருத்துக்கள் வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் அது மட்டும் காரணம் அல்ல. இன்னொன்னு அவர் சொல்ற மாதிரி நம்ம மறுபடியும் இந்த கூட்டத்தை தற்கொலை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு இடத்துக்கு எங்க வந்துட்டேன்னா தற்கொலை சொல்ல நாம தான் தற்கொலை, ஏன்னா நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அப்ப அதே மாதிரி நீங்க மறுபடியும் நம்ம சொல்றதுனால அவர் சொல்ற மாதிரி அது வளரத்தான் அவங்க வளரதான் செய்வாங்க. பாருங்க அவங்க மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் வந்துருச்சு. ஏன் வாக்களிச்சாங்க, என்னென்னலாம் காரணம் இருக்கும் அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றேன்னு ஒரு கூட்டத்தை அமைச்சிட்டு பார்ப்பா இன்ஸ்டாகிராம்னால போயிடுச்சுப்பா, ரீல்ஸ்னால போயிடுச்சுப்பா, ஷார்ட்ஸ்னால போயிடுச்சுப்பா, அது இல்ல அதனால போகல, அது மட்டுமே போகல. குழந்தைகள்னால அதை கூட நான் ஒத்துக்கல. குழந்தைகள் சொன்னாங்க அப்படின்ட்டு இல்ல நான் முடியாது விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன் திமுகக்கு தான் வாக்களிச்சேன்னு சொன்ன பேரண்ட்ஸையும் நான் பேசுறேன். சும்மா பசங்களுக்காக பொய் பேசுறேன்ப்பா, விசில் தானே வாக்களிச்ச கொலைப்படாத விஜய் மாமா வந்துருவாரா அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸையும் பேசுறேன். இல்ல என் குழந்தை சொன்னதுன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில் அவங்களுக்கே ஒரு வெறுப்பு இருக்கு, திமுக வேணாங்கிற வெறுப்பு இருக்கு. அந்த குழந்தை ஆட் பண்ணுது அவ்வளவுதான். அந்த குழந்தைக்காகத்தான் நான் வாக்களிச்சேன், அந்த குழந்தைக்கு இல்ல அதெல்லாம் சும்மா அதெல்லாம் மேற்பூச்சு. அதெல்லாம் உண்மையில் அவர்களுக்கே ஒரு வெறுப்பு இருக்கு, திமுக வெறுப்பு. அந்த வெறுப்பை ஏன் சம்பாரிச்சோம்? நான் இன்னொரு நீங்க நல்லா பாருங்க, ஏழைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் நிறைய பேர் திமுக விட்டு விலகி இருக்கிறாங்க இந்த தேர்தலில். நான் பார்க்கிறேன், அப்பட்டமா பார்க்க முடிகிறது. ரொம்ப சாதாரண தொழில் பண்றவங்க, சின்ன கடைகள்ல வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, இந்த மீன் விற்கிறவங்க, இதில் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பார்க்கிறேன். அவங்க பெரிய ஆதர்சமா விஜய் நினைக்கிறாங்க. ஓகே, அது மட்டும்தான் விஜய் ஒரு ரசிகரா, விஜய் வந்து ஒரு ரசிகரா ஒரு நடிகரா மட்டும் தான் பாக்குறாங்களா? இல்ல, அதை தாண்டி திமுக அதிமுக நம்ம மட்டும் ரொம்ப தூரம் விலகி போயிருச்சு. பணக்காரர்கள் திமுக வாக்களிச்சிருக்காங்க, அவங்க என்ன காரணம் தெரியல, பணக்காரர்கள் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். பூத் வைஸா என்ன நடந்திருக்கு. திமுக ஸ்ரீரங்கத்துல இதே அன்னை சொல்றாரு, ஸ்ரீரங்கத்துல 14 பேர் இருக்கிற பூத் கமிட்டியில திமுக 5 வாக்கு வந்திருக்கு. ஏன் 14 பேர் உங்க ஆட்கள் போடல? உங்களுக்குள்ளே பேசிட்டாங்களா? ஓட்ட பிரிச்சு விடலாம், நீ வந்து தாவேக்கு போட்டு விசிலுக்கு போட்டுவிடுன்னு சொல்லி சொன்னாங்களே யாராவது? அப்ப அதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும், நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்க. இன்னொரு இப்ப எல்லாம் ஆய்வெல்லாம் அவரே சொல்ற 4 லட்சம் கருத்துக்கள் வந்திருக்கு, இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வாங்கி வைத்த பிறகு நான் ஒரு 10 பேர் மேல நடவடிக்கை எடுத்தேன், 10 மாவட்ட செயலர் தூக்குனேன்னு நீங்க அதிரடி காட்டாட்டி இதுக்கு என்ன பிரயோஜனம்? நீ தூக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? தேர்தலில் சரியாக பணி செய்யாத மாவட்ட செயலர்கள் நீக்கப்படுவார்கள். சேகர் பாபு ஏன் உங்க பக்கத்துல இருக்கார்? சேகர் பாபு உங்க பக்கத்துல இதுக்குமே விஜய் ஒரு பதில் சொல்லிடுறாரு கூட்டத்திலேயே. என்னன்றாரு, நீங்க வந்து யார் காரணம்னு நீங்க கேக்குறீங்க, ஆய்வு நடத்துறீங்க, காரணமே உங்க குடும்பம் தான் அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் வந்து கை நீட்டி சொல்றான். உங்க குடும்பம் உழைக்கல, நாங்க உழைச்சிருக்கோம், நாங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு உழைப்பு செலுத்தி இருக்கோம், நீங்க உழைக்கல, உங்க குடும்பம் உழைக்கல, குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் உழைக்கல, அங்க கேளுங்க தலைவரேன்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு பதில் சொல்ற. அதுவும் காரணம் தானா? அது அவங்க காரணம் தான். நீங்க அதை நம்ம அதை அனலைஸ் பண்ணணும்ல. இப்போ நீங்க பல இடங்கள்ல திமுக நீங்க அமைச்சர்களுடைய ஆணவத்தை பல இடங்கள்ல பார்த்தோம். எல்லா அமைச்சர்களையும் சொல்ல, சில அமைச்சர்களோட ஆணவத்தை வெளிப்பட. சேகர் பாபு ஒரு கிளாசிக்கான உதாரணம். அவர் பார்த்தோம், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்தோம். அதை ஹேண்டில் பண்ணிருக்க வேண்டிய KN நேரு, நீ ஊருக்குள்ள வராத, சென்னைங்கிறது என்னோட மாவட்டம், நீ எதுக்கு ஊருக்கு வரல, ஊருக்குள்ள வரன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு போய் நீ கண்ணீர் வடிக்கலாம், குளத்தூர்ல போய் நீ கண்ணீர் வடிக்கலாம், மக்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஏன் தோத்தீங்க? நீங்க தானே முக்கியமான காரணம். ஏன் முதலமைச்சர் தோற்க மாட்டாரா அப்படிங்கிற செய்தி உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அது ஏன் போய் முதலமைச்சர் சேர்க்கல? யார் சேர்க்காம விட்டு யார் அப்படி பாத்துக்கிட்டீங்க சார்? அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏங்க இவங்களுக்கு தெரியாதா? நீங்க அட்லீஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திமுகவிற்கோ இல்ல பெண் டீமுக்கோ தெரியுமா? தெரியும், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்ப அதையே முன்னாடி தெரியாம போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சென்னை முழுக்க இவ்வளவு பெரிய வாஷ் அவுட் ஆயிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல சேகர் பாபு நீங்க நீக்கின பிறகு இதெல்லாம் செய்யணும். நீங்க அப்பதான் உண்மையிலேயே, ஏன்னா நீங்க இந்த கூட்டம் போகுது, இந்த குழு போகுது, அவன் வந்து மாவட்ட செயலர் பக்கத்துல வச்சுக்கிட்டு தம்பி நீ கருத்து சொல்ல போனா அவன் மாவட்ட செயலர் முஞ்சியை பார்ப்பானா இல்ல வந்து உங்கள்ட்ட கருத்து சொல்லுவானா? அவன் இது எப்படி நீங்க நடத்துவீங்க? 32 பேர் அமிச்சிட்டீங்க, நீ வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இன்னொன்னு நீங்க பாருங்களேன், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் 4.5 லட்சம் கருத்துக்கள் வந்திருக்குன்னு சொல்றாரு. இது என்னைக்கு சார் நீங்க படிச்சு முடிப்பீங்க? என்னைக்கு படிச்சு 5 வருஷம் படிச்சுட்டே இருக்க போறோமா நம்ம? அது ஒரு இதுக்கு ஒரு குழு போட்டு இதை படிச்சுட்டா நீங்க கன்சாலிடேட்டா கொடுங்கப்பான்னு சொல்ல போறீங்களா? கருத்துக்கள் ஏற்கனவே இருக்கு, அதை நீங்க நம்ம புரிஞ்சு உள்வாங்கி அவருக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போமா? ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொரு முறை திமுக தோற்கும் போது இந்த மாதிரி குழுக்கள் போடப்பட்டுள்ளது. அந்த குழுக்கள்ல இருந்து நம்ம என்ன படித்தோம், அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை.
தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல, நம்ம ஏன் வந்து இவ்வளவு டிஸ்கனெக்ட் ஆச்சு. நான் இன்னும் சொல்றேன், 2024லயே நீங்க திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து வாங்கி வாக்கள் 47%. 53 திராவிட ஓட்டுகள் வெளியே போயிடுச்சு. அது என்டிஏக்கு போச்சு, சீமானுக்கு போச்சு. அப்ப மக்கள் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓ பரவாயில்ல, யாருக்கு ஓட்டு போட்டாலும் திமுக தான் ஜெயிக்கும். அதே மாதிரி 2026ல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, சார் என்னது திமுக தோத்துருச்சா, யாருக்கு போட்டு விசிலுக்கு தான் ஓட்டு போட்டு, விசிலுக்கு ஓட்டு போட்டா எப்ப திமுக ஜெயிக்கும், விசில் தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மக்கள் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா, நீங்க என்ன அதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம 40 கூட ஜெயிச்சிட்டோம், ஆனா நம்மளோட வாக்கு வங்கி 7% குறைஞ்சிருக்கேன்னு திமுக யோசிச்சிருக்கணுமா இல்லையா. ஏன் குறைஞ்சது? என்டி அந்த ஸ்பேஸ் எப்படி எடுத்துட்டாங்க? 18% அண்ணாமலை எடுத்துட்டாரு, நாம் தமிழர் சீமான் 8.5% எடுத்துட்டாரு. ஏன் எடுத்தாரு? அந்த ஸ்பேஸ் அப்படியே போயிடுமா, வந்துருமா? விஜய் மாறன் புதிய ஃபேக்டர் வரும் பொழுது அது அந்த பக்கம் கூடுதலாக போகுமா, நம்ம பக்கம் வருமா, எப்படி உடையும்? இவங்க எல்லாம் என்ன கனெக்ட் பண்ணாங்க? விஜய் பிரிக்கின்ற என்னை சேர்த்தா சொல்றேன், நம்ம விஜய் பிரிக்கின்ற வாக்கள் பிரிக்கிற வாக்கள். விஜய் பிரிக்க தான் போறாரு. டிஸ்ரப்டர், என்ன பேர் வச்சுக்கலாம், டிஸ்ரப்டர் தான் அவரு அப்படின்னு நம்மளால நினைச்சோம். அவர் அதை விட தாண்டி போயிட்டாரு. நம்ம டிஸ்ரப்டரா இருக்கிறதா இவங்க வரவேற்றாங்க. பல இடங்கள்ல மனுக்களே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கிற மனுக்கள் கூட இருந்துட்டு போது, நீங்க கண்டுக்காதீங்க, விஜய் பிரிக்க நம்ம மேல வந்துருவோம், 290 போயிடும், 200 போவோம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணாங்க. அது இல்லைங்கிறது ஆயிடுச்சு. அப்ப அதற்கு உண்டான வேலைகளை பார்க்கணுமே தவிர, இது எல்லாத்துக்கும் ஜென்சி மட்டும் பார்த்தா போதும், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரீல்ஸ் போட்டா போதும், ஷார்ட்ஸ் போட்டா போதும், யூடியூப்ல பண்ணா போதும், இல்லை. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு என்ன வேலைகள் செய்றீங்க அப்படிங்கிறத ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க களத்துல இன்னும் சொல்றீங்க, முதல்ல ஏழைகளை விட்டு ரொம்ப விலகி போயிருக்கீங்க, அதற்கு என்ன காரணம்னு பேச வேண்டியதாக இருக்கிறது. அமைச்சர்களோட ஆணவத்தை அடக்க வேண்டியதா இருக்கு. இன்னுமே அதை புரியாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுவதை முதல்ல வாயை கட்டி உட்காருங்க, ஏதாவது உளறிட்டு இருக்காங்க, தயவுசெய்து உட்காருங்கன்னு முதல்ல தலைமை கண்டிப்போட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. சும்மா வாயை திறந்து ஏதாவது மறுபடியும் என்ன நடந்துச்சுனே தெரியாம இது உளறி கொட்டாதீங்க, ஏதோ விசுவாசத்தை காட்டுறேன்னு நினைச்சிட்டு மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போகாதீங்க, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையெல்லாம் செய்தா அது அந்த பயனாளர் விஜய் அவர்கள் ஒத்துக்கிறேன் நிச்சயமா. உண்மையில அவர் ஒரு வழி காட்டுறாரு, இதெல்லாம் கேளுங்க தலைவரோட ஒரு வழி காட்டுறாரு. ஏன்னா அவரும் சொல்றாரு இல்லையா, திமுகவிற்கும் தாவேக்கு தான் அந்த அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறார்கள், அதற்கு கூட வழி காட்டான்னு நினைக்கிறேன். புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் நீங்க அடுத்தடுத்ததாக நீங்கள் ஆட்சி மாற்றம் குறித்தெல்லாம் யோசிக்க முடியும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.